Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 pot மின்ட் புலாவ் ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் இருந்ததுன்னா போதும், இது ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற கொத்தமல்லியையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுதான் புலாவோட பேஸ். இப்போ வாங்க புலாவ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் 2 tablespoons ஆஃப் கீ அண்ட் 3 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு வெங்காயத்துக்கு 1/2 டொமேட்டோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டொமேட்டோ இதுக்கு தேவையில்லை, இல்லைனா ஒரு மாதிரி தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மின்ட் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 glass ஆஃப் ரைஸ், பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இது 250 grams, 2 பேர் சாப்பிட்லாம். இப்போது தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு 2 to 3 minutes வெறும் ரைஸையை இதில் அப்படியே குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் உள்ளார சீப்பின் ஆகி நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுறதுனால 1 glass ஆஃப் ரைஸுக்கு 1.25 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கிளாஸில் ரைஸ் அளந்தமோ அதே கிளாஸ்லேயே 1.25 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மூடி வச்சு குக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஆட் பண்ண வாட்டர் எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகியிருக்கும். மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆகியிருக்கு. ஆனாலுமே ரைஸில் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது. இன்கேஸ் உங்கள் ரைஸ் இப்போது இந்த சூழ்நிலையில் ட்ரையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். கண்டிப்பாக தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ஃப்ளஃபியான ரைஸ் நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக ரைஸ் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான மின்ட் புலாவ் இஸ் ரெடி. இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் 1 glass ஆஃப் ரைஸ்க்கு 1.5 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். 2 whistles குக் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.